அனைவருக்கும் வணக்கம். சிஐடியு ஒரு தொடர் போராட்ட பயணத்தில் இன்றைக்கு சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கத்தை தமிழ்நாடு தொழிலாளர் துறை பதிவு செய்து சான்றிதழ் வழங்கியதன் மூலம் அடுத்த கட்ட வெற்றியை பெற்றிருக்கிறது. இது சாதாரண வெற்றி அல்ல, ஒரு அடிப்படை உரிமைக்கான வெற்றி. அடிப்படை உரிமையை பெறுவது இந்த நாட்டில் போராடிதான் பெற வேண்டி இருக்கிறது என்பது ஒரு துரதிருஷ்டவசமானது. பொதுமக்கள் எல்லோருக்கும் தெரியும். சிஐடியு சாம்சங் இந்தியா நிறுவனத்தில் கடந்த ஜூன் 16ஆம் தேதி தொழிற்சங்கத்தை துவக்கியது. 26 ஜூன் 2024 தொழிற்சங்கத்தை பதிவு செய்த விண்ணப்பம் செய்திருந்தோம். ஆனால் தமிழ்நாடு தொழிலாளர் துறை அதை காலதாமதம் செய்து வந்தது. தொழிலாளர் துறை அமைச்சர், தொழில்துறை அமைச்சர், தமிழ்நாடு அரசு, நிறுவனத்தினுடைய பல்வேறு அதிகாரி பெருமக்கள் அத்துணை பேரும் சேர்ந்து தொழிற்சங்கத்தை பதிவு செய்ய அனுமதிக்க மாட்டோம் என்று விடாப்பிடியாக இருந்த நிலைமையை தமிழ்நாடு பார்த்தது, உலகம் பார்த்தது. ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் செல்லுபடி ஆகாது என்கிற முறையில் தொழிற்சங்கம் வெற்றியை ஈட்டியிருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்திய அரசியல் சாசன சட்டம் பிரிவு 19(1)(c) தொழிலாளர்கள் தங்களுக்குள் சங்கம் வைக்கும் உரிமையை பெற்றிருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறது. இந்திய அரசியல் சாசன சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமையை பெறக்கூட இந்த நாட்டில் 7 மாதம் ஆகிறது என்பது நியாயமல்ல. இது கடந்த செப்டம்பர் 7ஆம் தேதி நம்முடைய சாம்சங் இந்தியா தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். செப்டம்பர் 8 வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். அக்டோபர் 15 வேலைநிறுத்தம் முடிவுக்கு வந்தது. அந்த முடிவுக்கு வந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசு, சாம்சங் நிறுவனம், தொழிற்சங்கம் மூன்றும் முத்தரப்பு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அதில் ஏற்புடைய அறிவுரையாக வழங்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தொழிற்சங்கம் தனது பதிவு உரிமைக்காக உயர்நீதிமன்றத்தை நாடியிருக்கிறது. அந்த உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலை எல்லோரும் ஏற்போம் என்று சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் ஒரு 6 வாரங்களுக்கு முன்பு தமிழ்நாடு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு என்ன அப்படின்னு சொன்னா, 6 வார காலத்திற்குள் சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம் என்கிற விண்ணப்பத்தை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒரு உத்தரவை கொடுத்தது. அந்த 6 வார காலம் இன்றோடு நிறைவு பெறுகிறது. இன்றைக்கு நல்ல செய்தியாக மதியம் இப்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, தமிழ்நாடு தொழிலாளர் துறையினுடைய இணை ஆணையர், தொழிற்சங்க பதிவாளர் இன்றைக்கு சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கத்துக்கு சங்க சான்றிதழை வழங்கியிருக்கிறார் என்பது மகிழ்ச்சியான விஷயம், வெற்றியான விஷயம். போராடிய தொழிலாளர்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய மாபெரும் உலகளாவிய ஒரு வெற்றி அப்படிதான் சொல்லியாகணும். ஏன்னா சாம்சங் நிறுவனத்துல கொரியால மட்டும்தான் தொழிற்சங்கம் இருக்கு. அந்த நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட 25க்கும் அதிகமான தொழிற்சாலைகள் உலகளவில் இருக்கிறது, பல நாடுகளில் இருக்கிறது. தொழிற்சங்கம் வைக்கும் உரிமை அங்கெல்லாம் மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்தியாவில், தமிழ்நாட்டில் தொழிலாளர்கள் போராடி அந்த உரிமையை நிலைநாட்டி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அது சாதாரண விஷயம் இல்லை, மாபெரும் விஷயம். இந்த மாபெரும் சாதனையை நிகழ்த்திய தொழிலாளர்களுக்கு சிஐடியினுடைய தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக இடதுசாரி கட்சிகள், மார்க்சிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட், அதே போல ஏராளமான தொழிற்சங்கங்கள், அவர்கள் அத்துணை பேரும் கடந்த 38 நாட்களாக வேலைநிறுத்தம் செய்த தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவை வழங்கி வந்தார்கள், உற்சாகத்தை வழங்கி வந்தார்கள். காவல்துறை கொண்டு போராட்டத்தை அடக்கிவிட தமிழ்நாடு அரசு முயற்சி பண்ணியது. ஆனால் காவல்துறை தோற்றது, தொழிலாளர்கள் வெற்றி பெற்றார்கள். இதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் போராடிய சாம்சங் இந்தியா தொழிலாளர்களை ஆதரித்தார்கள், அவர்கள் கோரிக்கைக்காக குரல் கொடுத்தார்கள். எல்லா விதமான ஜனநாயக சக்திகள், முன்னாள் நீதியரசர்கள், பல்வேறு விதமான தனி நபர்கள், யாரெல்லாம் தொழிற்சங்க உரிமையை, ஜனநாயக உரிமையை, பல்வேறு விதமான மக்களின் வாழ்வாதார உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அத்துணை பேரும் 38 நாட்கள் வேலைநிறுத்தம் செய்த சாம்சங் இந்தியா தொழிலாளர்களுடைய வேலைநிறுத்தத்தை ஆதரித்தது என்பது இன்றைக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வெற்றிக்கு மிக முக்கியமான பங்களிப்பு என்ற முறையில் அவர்கள் அத்துணை பேருக்கும் சிஐடிவின் சார்பில்
நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிஐடியு இந்த வெற்றியை கொண்டாடிக்கொண்டே இருக்கும். அடுத்தடுத்து இந்த வெற்றி எங்கெல்லாம் சங்கம் இல்லையோ அங்கெல்லாம் சங்கம் வைக்கும் உரிமையை நிலைநாட்ட இந்த வெற்றி மிகப்பெரிய படிக்கட்டாக அமையும் என்ற முறையில் நாங்கள் இந்த சான்றிதழ் கிடைத்த வெற்றியை பார்க்கிறோம். அதாவது இந்த வேலை நிறுத்தத்தில் காவல்துறையை கொண்டு எங்களுக்கு ஊர்வலம் போக அனுமதி இல்லை, உட்காருவதற்கு அனுமதி இல்லை, எங்கள் பந்தல் பிரிக்கப்பட்டது, எங்களுடைய மைக் செட்டு களவாடப்பட்டது. இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை எடுத்துட்டு போய் எங்களை மிகப்பெரிய அளவில் உட்கார விடாம மன ரீதியில் துன்புறுத்தினாங்க. உள்ளிருக்கக்கூடிய சாம்சங் இந்தியா தொழிற்சாலையில் சங்கத்துக்கு எதிராக போட்டியாக உள்ளிருக்கக்கூடிய தொழிலாளர் குழுவை பயன்படுத்தி ஒரு ஒப்பந்தம் போட்டு அந்த ஒப்பந்தத்துக்கு தமிழ்நாடு அரசு ஆதரவளித்தது என்பது மிகப்பெரிய துரோகம். இந்த துரோகங்களை எல்லாம் மீறிதான் சிஐடியு இந்த வெற்றியை பெற்றிருக்கிறது. இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. ஏன் தொழிலாளர்களை பாராட்டுகிறோம் அப்படின்னா, காவல்துறை அடக்குமுறை, அரசாங்கத்தின் அடக்குமுறை, பஸ்ஸில் போக முடியல, பொய் கேஸு, இப்படி எத்தனையோ விதமான மன உளைச்சலை தந்த ஒரு விஷயம் அடக்குமுறையாக வெளிப்பட்டது. அதையெல்லாம் மீறி இன்றைக்கு தொழிலாளர்கள் சாதாரண சங்கம் வைக்கும் உரிமையை சாதித்திருக்கிறார்கள் என்பது நவீன தாராளமய பொருளாதார கொள்கைக்கு விழுந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சவுக்கடி என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.